ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், ஆர்சிபி 2 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் ரிவ்யூ போட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்டை கொடுத்துருங்க. ரைட், பிரேவிஸ் அவுட்டா இல்லையாங்கிறத நல்லா டீட்டெயிலாகவே பேசியிருக்கேன் ரிவ்யூவில். பார்த்துட்டு அதோட உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரைட், அதில் விட்டு போன 2-3 சென்டென்ஸ் இப்போ சொல்லிடுறேன் அந்த ரிவ்யூவில். ஏன்னா லேட் ஆகிட்டு 1 மணிக்கு பண்ணதுனால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ரைட், ஒரு பேட் டைம் கம்ஸ் இட் கண்டினியூஸ். கஷ்டமான நேரம் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதுதான் சிஎஸ்கேக்கும் ஆச்சு. ஏன்னா ஆயுஷ் அண்ட் பிரேவிஸ், ஆயுஷோட இன்னைக்கு பிரில்லியன்ட். அவருக்காக வேணால் ஜெயிக்கணும் வேண்டிய மேட்ச் என்ன பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு போனாப்புல அந்த பையன். எனவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயுஷ் அண்ட் பிரேவிஸ் அண்ட் லுங்கி நிகிரி அவுட் பண்ணார்ல கன்சிக்யூட்டிவ் பாலில் அந்த இடத்துல எம்எஸ் தோனி வந்தது தப்பும். ஸ்ட்ரெயிட் அவே எஸ், சிவம் டுபே தான் வந்திருக்கணும். எஸ், எம்எஸ் தோனி வெரி குட் பிளேயர், ஈ கேன் ஹிட் பிக் சிக்ஸஸ். அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம் இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்தோம். எந்த ஒரு மேட்சும் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிக்க வைக்க முடியல. அண்ட் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் பாலில் ஒரு 6 ரன்ஸ் வேணும் ஆச்சா, ஒரே பாலில் 6 ரன் வேணும். ரசில் இருக்கார் உங்களுக்கு முன்னாடி, இந்த பக்கம் ஊடா இருக்கார். யார் அனுப்புவீங்க நீங்கள்? ரசில் தான் அனுப்புவோம். ப்ராபபிலிட்டி அதானே ஜாஸ்தி. ரசில் போல் கூட ஆகலாம், ப்ராபபிலிட்டி யார் ஹை. ஸோ அந்த இடத்துல சிவம் டுபே தான் எம்எஸ் தோனி அமுச்சிருந்துருக்கணும். சிவம் டுபே வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சா இருப்பாருங்க. அதுவும் யஷ் தயால் இஸ் அ வெரி குட் பவுலர். கடந்த ரெக்கார்ட்லாம் பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக லாஸ்ட் ஓவர் போடுவார் அவர். டெத் ஓவர் ஒரே ஒரு வாட்டி ரிங்கு சிங் 5 6 அடிச்சார். அதுக்கப்புறமே அவர் பர்ஃபெக்டாக ஆகிட்டார். அண்ட் அந்த இடத்துல 8 பால் விளாண்டார் தோனி 12 ரன்னுக்கு. அதை லேட்டரான போஸ்ட் மேட்ச்சில் ஒத்துக்கிட்டார் அவர். அதுக்கு வரேன் நான், போஸ்ட் மேட்ச் வீடியோ தான் அது. டூபே அமைச்சிருந்தீங்க வச்சுங்க, அது 6 அடிச்சார், நோ பால் வேறு ஆயிடுச்சு. அந்த ஃப்ரீ ஹிட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கே தான் ஒரு பெரிய தவறு டூபே பண்ணது. 6 எப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்களோ ஃப்ரீ ஹிட் அடுத்த பால் அவுட் ஆக போகிறது இல்லை நீங்கள் கன்ஃபார்மாக இல்லையா. சிங்கிள் தான் எடுக்க முடியுது நம்மளால். சிங்கிளாக டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து இப்போ ட்ரை பண்ணியிருக்கணும். மேபி டாப் எட்ஜ், அந்த எட்ஜ், இன்ச்சர் எட்ஜ் எது வேணா இருக்கலாம். மேபி கூட கனெக்டட் ஆல்சோ 4-6 போயிருக்கும். இதான் சொல்கிறேன். அண்ட் பேட் டைம் கம்ஸ் இட் கம்ஸ். பிரெயின் எல்லாமே சம்டைம் ஃபேட் ஆகிடும். ரைட், யங்கர் பேட்ஸ்மேன் ஹேவ் ஹிட்டிங் கெப்பாசிட்டி. போன சீசன் ஜாஸ்தி 6 அடிச்சது இவர் தானே, டூபே தானே. அவர் இம்பாக்ட் பிளேயர்னு நீங்கள் 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் அமிச்சிங்கன்னா 77 ரனில் செட் ஆகிருக்காரு ஜடேஜாங்க. அப்படி மிஸ். எனிவே, இந்த வீடியோ ஆக்சுவலாக போஸ்ட் மேட்சை பற்றி அது நைட்டு சொல்ல மாட்டேன், அதனால் இப்போ சொல்லிட்டேன். நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். சரி, போஸ்ட் மேட்ச் ரவி சாஸ்திரி தான் கேட்டார். எம்எஸ் அண்ட் நீங்கள் நிறைய மேட்சஸ் இங்கே விளையாடுறீங்க சென்னசாமி ஸ்டேடியத்தில். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி எல்லாமே கடைசி ஓவர் வரைக்கும் போவோம். இப்போ இன்றைக்கும் அது விதிவிலக்கு இல்லை. அதை பற்றி என்ன நினைக்கிறேன், எங்கே தப்பாக போச்சு, வேர் இட் வென்ட் ராங் சொல்லிட்டு தோனி சொன்னார். எஸ், நான் பேட்டிங் பண்ணும்போது டெலிவரிஸ் லெஃப்ட் அண்ட் ரன்ஸ் நீடட். இந்த கைண்ட் ஆஃப் ரன்ஸ், அதாவது எவ்வளோ டெலிவரி இருக்குது, எவ்வளோ ரன்ஸ் இருக்குது, பாசிபிள் தான் அதை அடிக்கக்கூடியது. நான் வந்து சில ஷார்ட்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக. அண்ட் அது வந்து ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கியிருக்கும் பின்னாடி வரவங்களுக்கு. ஸோ நான் சில ஷார்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாதது தான் காரணம். ஐ டேக் த பிளேம் டர். ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவர் வரமாட்டார். ஆக்சுவலாக வின் பண்ணி கொடுத்துட்டு வந்தவர் தான். ஐ டேக் த கம்ப்ளீட் பிளேம்ன்றார். கஷ்டமாக இருந்தது கேட்குறதுக்கு. எவ்வளோதான் ஒரு 43 வயசு பையன் மனுஷனை போட்டு நம்ம கதாய்க்கிறது சொல்லுங்க பார்ப்போம். கீப்பிங்கு, டிஆர்எஸ், ஃபீல்ட் செட்டு, ஏற்கனவே மேட்சஸ்லாம் தோத்துட்டு வருவாங்க, பிளேம் கேமு அது இது நடந்துட்டு இருக்கும்போது சார், இப்போ நான் சொன்னேன் இல்லையா முதல்ல டூபே வந்திருக்கணும்னு, அது அவர் ரியலைஸ் பண்ணியிருப்பார், டூபே அமைச்சிருந்துருக்கணும். அண்ட் தட்ஸ் ஐ டேக் த பிளேம்னாரு. நல்ல ஸ்டார்ட் தான் பண்ணாங்க நாங்கள் பேட்டிங்கில். போலிங்கில் வந்து அவங்க ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நாங்கள் வி புல்ட் இட் பேக். ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸு. எந்த பால் போட்டாலும் அவர் பாட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தார். எந்த பால் போடுறேன்னு எங்களுக்கு தெரியல. அண்ட் பிரமாதமாக அவர் அடித்த 50 வாஸ் தி க்ரூஷியல், நாக்கு வராதுன்னாரு. சாஸ்திரி கேட்டார், க்ரூஷியல் ஃபைனல் ஆன்ஸ்லாட் பை ஷெப்பர்ட் அப்படின்னா தான். க்ரூஷியலாக கடைசி ஓவரில் ஆன்ஸ்லாட்னா தர்மாடி அடின்னு அடித்தார் ஷெப்பர்டு, ரொமாரியோ ஷெப்பர்ட். எனி திங் டிஃப்ரெண்ட் உங்கள் பவுலர் பண்ணியிருக்க முடியுமா, ஹைண்ட் சைட் இப்போ யோசிச்சு சொல்லு அப்படின்னாரு. அவர் சொன்னார், வி நீட் டு ப்ராக்டிஸ் யார்க்கர்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா மோர் ஆஃபன் தன் நாட் பேட்ஸ்மேன் ஹிட் பண்ணும்போது நீங்கள் யாருக்கும் ட்ரை பண்ணும்போது அது அந்த இடத்துல லேண்ட் ஆகாது. சம்டைம்ஸ் ஃபுல் டாஸ் ஆகிடும். அதான் நான் எப்போதுமே சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் சார் யாருக்காரே போட மாட்டாங்கன்னு. போடக்கூடாதுன்னு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அது அங்கே போய் லேண்ட் ஆகாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஃபாஸ்ட் பாலர் ஓடி வரணும், ரன்அப் வரணும், ஃப்ரண்ட் ஃபுட்டு க்ரீஸை விட்டு வெளில போகாமல் நோ பாலை போகணும், இது மைண்டில் ஓடும். கையால் ஸ்டம்ப் தட்டி விடாமல் இருக்கணும். ஷமி தட்டி விட்டார் 3 நாள் முன்னாடி. அம்பையர் என்ன பண்ணுற, எதிர என்ன மாதிரி பேட்ஸ்மேன் இருக்காரு, ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கா டெலிவர் பண்ணும்போது கிளியர் மைண்ட் இருக்கணும். யாருக்கார் டெலிவர் பண்ணும்போது அப்போ தான் அது லேண்ட் ஆகும். கிளியர் மைண்டே இருக்காது அந்த நேரத்தில். பாருங்கள், இது சில யாருக்கெல்லாம் ஃபுல் டாஸ் ஆச்சு. அதை தான் தோனி சொல்கிறாரு, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம் யாருக்கர்ஸை. அண்ட் போலிங் யாருக்கும் ட்ரை பண்ணும்போது லேண்ட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபுல் டாஸாக மாறிடும். அண்ட் இருக்கிறதுலே டிஃபிகல்ட் பால் டு ஹிட் அந்த யார்க்கர் தான். 10 ரன்னா
ரெகுலராக யார்கர் போடுறவர், அவரால் நேற்று முல்ல யார்கர் அண்ட் பவுன்சர்ஸ் வித் ஸ்பேஸ் போடுற ஆள். அண்ட் எப்போதுமே அவர் பேட்ஸ்மேனை கெஸ்ஸிங்லேயே வச்சுருப்பார் என்ன மாதிரி பால் வரும்னு. அண்ட் அவரோட லைன்லேருந்து இது சரியாக வரல யார்கரில் அப்படின்னு ஜென்ரலாக சொன்னார். இவருக்கு 3 விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்கன்னா. எனிவே அப்புறம் கேட்டார் முக்கியமான கேள்வி, இது ரொம்ப முக்கியம் இந்த காலத்து கிரிக்கெட்டுக்கு. உன்னோட பிளேயர், உங்களோட பேட்ஸ்மேன் வந்து இந்த பேடல் ஸ்வீப்பு, ரேம் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு இதெல்லாம் பண்ண மாட்டாங்களே ஏன்னா பிஹைண்ட் த விக்கெட் ஃபீல்டு இருக்கு இல்லையா, தேவர் இன்சைட் த சர்க்கிள், ஷார்ட் 5 லெக் அண்ட் ஷார்ட் 3rd மனில் நிற்கிறாங்க. அந்த மாதிரி அடிச்சிங்க வச்சு, அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், சூரியகுமார் யாதவ், ஏபி டிவிலியர்ஸ், நேற்று அடிச்சார் ஜேக்கப் பேத்தல், கீழே உளுந்து பிறந்துக்குன்னு. ரன் மேட்டர்ஸ் நீ எப்படி வேணா எடு. அண்ட் மேக்ஸ்வெல் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏன் அதுதான் நான் சொல்கிறேன் இந்த உதாரணம், தோனி சொல்லலை. அதை தான் அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி பேடல் ஸ்வீப்பு, ரேம் ஷாட்டு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு அடிக்க மாட்டுறாங்களே, அது ஏன் நீங்கள் அடிக்கலை அப்படின்னு கேட்டார். அண்ட் ஃபீல்டரை ஈஸியாக பியர்ஸ் பண்ணி 4 போயிருக்குமான்னு பதில் சொன்னார். எஸ் நாங்கள் அந்த ஷாட்ஸ் விளையாடி இருக்கலாம், பட் எல்லா பேட்ஸ்மேனாலும் அது விளையாட முடியாதுன்னாரு. எவ்ரி பேட்ஸ்மேன் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் ஒரு ஷாட். அதுக்கு தான் நாங்கள் சொன்ன சில எக்ஸாம்பிள். மெயின் எக்ஸாம்பிள், இத்தனை பேர் கீழே வர இந்த 5 பேர் தான் இந்த விளையாடுவாங்க. இதெல்லாம் சில பேட்ஸ்மேனுக்கு நேச்சுரலியே வரும்னாரு. சில நேச்சுரலியே அந்த ஷாட்ஸ் வரும். ஆனால் இந்த இராவில் இருக்கிற பேட்ஸ்மேன்லாம் அதை கண்டிப்பாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஷாட் ஆகிடுச்சு இப்போது T20யில். இந்த பேடல் ஸ்வீப்பு அந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் பிஹைண்ட் த விக்கெட் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். மோஸ்ட் ஆஃப் எங்களோட பேட்ஸ்மேன் நிறைய பேருக்கு வராது அந்த ஷாட்டுன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பேடல், ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் ஜடேஜா சில சமயம் அடிக்கிறது உண்டு, பட் இஸ் மோர் கம்ஃபர்டபுள் ஹிட்டிங் டவுன் த கிரவுண்ட். அதான் பிச் விட்டு வெளில வந்து லாங் ஆன் லாங் ஆஃபில் 6 அடிக்கிறது தான் அவர் வெரி கம்ஃபர்டபுள்னாரு. அப்புறம் கடைசியாக கேட்டார், அப்புறம் ஆயுஷ் மாத்ரே யங் மேன் அண்ட் பாசிட்டிவ் நோட்டுன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு சாஸ்திரியா சொன்னார். உன்னோட தாட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாரு. எஸ், அவர் ஈ பேட்டட் வெரி வெல். அண்ட் எங்கள் பேட்டிங் எல்லாமே நல்லா கிளிக் ஆச்சு இன்றைக்கி. வி பேட்டட் வெரி வெல் ஆஸ் அ யூனிட் அப்படின்னாரு. எனக்கு புரியல, அப்புறம் எப்படி 2 ரன்ல தோத்தீங்க இஃப் யூ பிளேடு வித் யூனிட்டு, எப்படி புரியல எனக்கு. அண்ட் பவுலிங்கில் வந்து ரன்ஸ் விழும்போது யூ கேன் ஆல்வேஸ் புல் இட் பேக். ஏன்னா போலர்ஸ்ட்டை 24 பால் இருக்கும். அதை தான் சொல்ல வராரு அவர். நேற்று கூட அப்படி தானே ஆச்சு. 145 இருந்தது, கடைசி 2 ஓவர் விட்டுருங்க, 18வது ஓவரில் 159. தே புல்ட் இட் பேக். நல்லா போயிட்டு இருந்த ஸ்கோர் தானே அது. ஓப்பனிங்கே எவ்வளோ போச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க அவங்க அடிக்கும்போது, விராட் கோலி அண்ட் ஜேக்கப் பேத்தல். அதை தான் போலர்ஸ் கேன் ஆல்வேஸ் புல் இட் பேக். பேட்ஸ்மேனுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்காது. ஒரு பால் அவுட் ஆகிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதை நான் சொல்கிறது அதை தான் அவர் மீன் பண்ணுறாரு. ஏன்னா பேட்டிங்கில் தான் நாங்கள் அந்த டோர்னமெண்ட்லேயே ஸ்லைட்லி பிஹைண்டாக இருந்தோம். அது நீங்கள் ரொம்ப நல்லா வந்து பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் சொன்னார் சாஸ்திரி. சரி, ஓகே, ஹார்ட் லக் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டார் அவரை. அண்ட் ரொமரன் ஷெப்பர்ட் 54 ரன் வேல்யூ பார்த்தீங்களா, இதுதான் பவர் ஹிட்டருங்கிறது. நம்ம தான் நான் சார் 9 வரைக்கும் 9 ஆல்ரவுண்டர் சார், 10 வரைக்கும் காலை திரும்பி பார்த்தா ஊடா இவ்வளோ உட்காந்துருக்காரு. 100 அஹமது, கலீல், பத்திரானா. எங்கேருந்து எல்லா மேட்சும் பிரேவிஸால் அடிக்க முடியாது. அந்த பையன் விளாட்றா பாருங்க, ஆயுஷ் மாத்திரை ஷார்ட்ஸ் ஆயுஷ் விளையாண்டதில் அன்இமேஜினபிள். என்ன குயிக்காக 94, மற்றவங்கன்னா 6 சிங்கிள் எடுத்து 100 பார்ப்பாங்கப்பா, ஐபிள் 100 அடிச்சிட்டாங்க. அந்த பையன் எனக்கு பயம் அறியாது. ஃபியர்லெஸ் கிரிக்கெட். அவுட் ஆகிட்டு போகிறப்போ ட்ரை பண்ணார் 94. அவர் இன்னும் ஒரு ஓவர் இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். பிரேவிஸோட டிஆர்எஸ் எடுக்காதது பெரிய தப்பு. ஏன்னா 2 ரன் அவங்க ஓட்டாங்க, 2 ரன் ஓடினாங்க. நைட்டு பேசும்போது அது ஞாபகம் வரல எனக்கு, அவசரமாக பேசினது. அப்போ 2 ரன் ஓடுற போது அவர் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. 2 ரன் ஓடுறீங்க, அந்த டைம் நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க, இருக்கிறதே 15 செகண்டு. 2 ரன் எடுக்கிறது எவ்வளோ செகண்ட் யூஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நின்று கொஞ்சம் நேரம் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அங்கே தான் பிரச்சனை ஆச்சு. ஸோ இன்னொன்று மோர் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா ஸ்கோர் போர்டில் காமிச்சிருக்கணும் அவங்க 15 செகண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அது காமிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. நேற்று ஒரு நேர் எனக்கு போட்டார். நான் ஸ்டேட்டில் தான் சார் பார்க்குறேன், அது காட்டில் என்ன அது சரியாக தவறான்னு தெரியல. அனலைஸ் பண்ணி அப்புறம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இப்போதைக்கு தான் உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தால் சொல்லுங்கள். போய் பார்த்து லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.